ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஹஸ்பண்டும் லாஸ்ட் வீக் அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணேன். சென்னையிலேருந்து கிளம்பி எங்கள் ஹஸ்பண்டோட ஊருக்கு போகிறதுக்கு 2 o'clock அது மாதிரி ஆயிடுச்சு. போன உடனே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு 3:30 4 o'clock போல் ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன். அதான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம ஊரெல்லாம் கம்பேர் பண்ணால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஊரில் எப்பயுமே சத்தம் கேட்டபடியே இருக்கும். பட் இங்கே சைலண்ட்னா சைலண்ட், அவ்வளோ ஒரு சைலண்ட், எந்த ஒரு நாய்ஸும் கேட்கல. எக்ஸப்ட் குருவி, காக்கா, ஆடு, மாடு இந்த சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட். என்னன்னு கேட்டால் மயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய மயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் குப்பை போட்டு வச்சிருந்த மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்டால் அதுக்கு அந்த சைடு கிணறு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த கிணத்துல தான் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி பார்க்கலாமே நெட்டி பார்த்தா அவ்வளோ ஆழம், கல், செடி அப்படிலாம் இருந்தது. ரொம்ப பயமா இருந்தது. நான் கிட்டையே போல. அப்புறம் சொன்னாரு, இப்பதான் இப்படி இருக்கு, நான் சின்னதா இருந்தப்பெல்லாம் கிளீன் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தண்ணி எங்கேயோ இறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. எங்கன்னு கேட்டேன். அங்க பம்பு செட் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா ரொம்பவே அழகா இருந்தது. அங்க செடி இருக்கிறதுக்கு பம்பு செட்ல இருந்து தண்ணி கிணறுல இருந்து இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நெல் போட்டிருக்க லேண்ட் எல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் பூந்தோட்டம்லாம் அந்த சைடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தென்னை மரம் எல்லாம் எங்களுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்மளோட இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் புல்லு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல, இது நெல் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் மேரேஜ் ஆகி 2 weeks போனோம். அப்போ அப்படியே ஆர்டராக இருந்தது, நல்லா வளர்ந்துருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டைம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். லாஸ்ட் டைம் நாற்று வச்சு வளர்ந்தது, அதனால ஆர்டராக இருந்தது. இந்த தடவை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன தடவை நாங்கள் போகும்போது பயிர் வச்சு 2 months கிட்ட ஆயிடுச்சு. இந்த தடவை நாங்கள் போகும்போது அப்போதான் போட்ட புதுசு. ஸோ அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பைப்பில் தண்ணி வந்துட்டு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்ன தண்ணி வருது அப்படின்ட்டு. ஆமாம், அது அப்படி தான் வரும். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் சம்மர்னாலே நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். முக்கியமாக இந்த பைப்ல இருந்து வர தண்ணியில் நான் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அங்கே தெரியுதுல எல்லோ கலர் வீடு, மாடி வீடு, அதுதான் எங்களோட ஹஸ்பண்ட் வீடு. இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் ஆடு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. வாங்க ஆடு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கூட்டிட்டு போனேன் அவரை. எவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருக்குது பாருங்க. பட் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் பார்த்தேன். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரீன் இருந்தது. வந்து வரும்போது கீழே ஒரு ஓட்டை இருந்தது. அது வந்து நண்டோட ஓட்டை அப்படின்னு சொன்னாங்க. சரி இருக்கான்னு பார்த்தேன் நான். பட் ஒன்றுமே தெரியல எனக்கு. அப்புறம் சரி நம்ம போய் ஆடை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 10 days பிஃபோர் தான் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆடு பிளாக் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் ஆடு குட்டி போட்டுடுச்சு. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆடு குட்டி அப்போ தான் நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது பாருங்க. அந்த குட்டி டிட்டோ அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருந்தது. படுத்துட்டே இருந்தது. நான் கேட்டேன், இல்லம்மா போக போக அது நல்லா ஆக்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்துல வந்தது. பட் பால் கொடுக்கல. ஸோ அதனால எங்க ஹஸ்பண்டும் எங்க மாமனாரும் ஆடை வந்து பிடிச்சிட்டு குட்டி எடுத்துட்டு பால் கொடுத்தாங்க. அப்ப வந்து குட்டி பால் குடிச்சுது. இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆடே பால் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க எங்க அங்கு. இந்த ஆட்டுக்குட்டி தான் பிறந்து 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா பழகுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல வேற என்னென்ன பார்த்து என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். டாடா, பாய்.